தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ.
உயிரே இறைவா, உள்ளத்தின் தலைவா. உயிரே இறைவா, உள்ளத்தின் தலைவா, உணர்வாய் வாழும் தெய்வமே. உருகிப் பாடினேன் உன்னை நினைந்து, உருவில் தேடினேன் என்னை மறந்து. அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குறிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக் கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, தவக்காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதியிலே விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். சில பாடங்களை, நடைமுறைகளை, வழக்கங்களை, பழக்கங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. சூழ்ச்சி ஒன்று என்னவென்று சொன்னால், இவர்கள் இந்த பெண்ணை அவரிடம் கொண்டு வருவதை இயேசுவை சிக்க வைப்பதற்காக மட்டும்தான். அப்படின்னா அக்காலத்தில் மரண தண்டனை கொடுக்க ரோமியர்களுக்கு மட்டுமே உரிமை இருந்தது. அவர்களால் அடிமைக்கு உட்படுத்தப்பட்ட யூதர்களால் இத்தண்டனை நிறைவேற்ற முடியாது. இதனை மீறி யாராவது செயல்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்வார்கள். இயேசு ஒருவேளை அந்த பெண்ணை கல்லால் எறிந்து கொல்ல தீர்மானித்தால் அது ரோமியர்களுக்கு எதிராக அமையும். ஆனால் இணை சட்டத்தின்படி விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆணும் பெண்ணும் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்கிறது மோசே கொடுத்த சட்டம். இதனை செய்யாதவர் சட்டத்தை மீறுகின்றவர், பழித்துரைக்கிறவர் ஆகிவிடுகிறார். எனவேதான் இந்த பரிசேயர்கள் போதகரே என்பதில் பொதிந்திருக்கிறது இச்சிக்கல். ஆனால் இயேசு வெறும் போதகர் மட்டுமல்ல என்பதை உணரவில்லை இந்த மடையர்கள். 2வது சூழ்ச்சி என்ன அப்படின்னா, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை இயேசு விடுவிக்காவிட்டால், இதுவரையிலும் பாவிகளையே தேடி வந்தேன், மீட்க வந்தேன், பாவிகளின் நண்பன் என்று பெயரையெல்லாம் காற்றில் பறக்க விட்டு விடலாம் என்ற எண்ணத்தோடும் பரிசேயர்கள் வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கியவர் இன்று மனிதருக்கு புது வாழ்வினை கொடுக்க மீண்டும் மண்ணை தொடுகிறார். அவர் மண்ணை மட்டும் தொடவில்லை, அங்கு நின்ற மனிதர்களின் ஒவ்வொருவரின் மனதையும் தொடுகிறார். அப்பெண்ணை சுற்றி நின்றவர்கள் அனைவரும் ஆணவத்தால் தலையையும் நெஞ்சை நிமிர்த்தி நின்றார்கள். அடுத்தவர்களின் குறையை மட்டும் பார்த்து முணங்கிக் கொண்டிருந்தவர்கள். ஆண்டவர் எம் பக்கமே, காரணம் நாங்கள் சட்டத்தை சரிவர கடைபிடிக்கிறோம் என்ற திமிரோடு நின்று கொண்டிருந்தனர். இவர்களுக்கும் ஊதாரி மகன் கதையில் வரும் மூத்த மகனுக்கும் ஆலயத்தில் ஜெபித்த பரிசேயருக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை. இவர்களது மனநிலை எப்படி என்றால், தங்களது மனதினை சோதிக்காது தங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மறைக்கிடுவதற்கு பதிலாக பிறரது குற்றங்களையும் குறைகளையும் மட்டுமே பேசி தங்களை நல்லவர்களாக காட்டுகிறார்கள். நம்மில் பலரும் அடுத்தவர்களின் தவறினை சுட்டி காண்பிப்பது தனது தவற்றினை மறைப்பதற்காகவே என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த ஆணவ நிமிர்தலுக்கு மாற்று என்ன?
அதற்கான விடை இயேசுவிடமிருந்து பெற்றுவிடலாம். அனைவரும் நிமிர்ந்து நிற்க இயேசு தாழ்ச்சியோடு படுகிறார். நிலத்தை தொடுவதன் மூலம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொறுமையோடு இருக்கிறார். மோசையின் கற்பலகையில் எழுதியவர் இங்கு மண் தரையில் எழுதுகிறார். எழுதி முடித்தபின் நிமிர்ந்து பார்க்கிறார். அவர்களின் கைகளில் இருந்த கல்லும் அவர்களது கல் நெஞ்சமும் சுக்கு நூறாய் உடைந்தது. அவரது வாய்ச்சொருக்கள் இருபுறமும் கருக்கு கொண்ட வாளாக அவர்களை பதம் பார்த்தது. அடுத்தவரின் குற்றத்தை கண்டுபிடித்து புண்படுத்த வந்தவர்களின் நெஞ்சம் பண்படுத்தப்பட்டது. கையும் மெய்யுமாக விபச்சார பெண்ணை பிடித்து விட்டேன் என்ற ஆணவத்தோடு சிரித்தவர்கள் இதோ அவரது பார்வையில் கையும் மெய்யுமாக சிக்கி சிறுமைக்குள்ளானார்கள். மீண்டும் குறிந்து எழுத தொடங்கினார். ஒரு முறைக்கே பதைத்து போனவர்கள் மீண்டும் ஒரு முறையா என்று அலறிடைத்து முதியோர் முதல் அனைவரும் ஓடினார்கள். தன் கையில்கள் இருந்த கற்களை விட்டுவிட்டு தனக்குள் இருந்த கல் நெஞ்சத்தை உணர்ந்தவர்களாய் அங்கிருந்து செல்கிறார்கள். அந்த பெண்ணின் பாவத்திற்கே கல்லால் எறிந்த தண்டனை என்றால் தன் பாவத்திற்கான தண்டனையை கற்களால் கொடுக்க முடியாது என்று அறிந்து கற்களை விட்டு விட்டு சென்றார்கள். இந்த இறைவாக்கு பகுதியை வாசிக்கின்றவர்களுக்கு ஒருவேளை அது என்ன முதியோர் தொடங்கி என்ற கேள்வி வைத்திருக்கலாம். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அடுத்ததாக அம்மா அவர்கள் எங்கே என்று முதன்முறையாக அந்த பெண்ணின் வாழ்நாளிலே இவ்வளவு ஒரு மரியாதை மிகுந்த இந்த பதத்தை இயேசுதான் பயன்படுத்தியிருக்க முடியும். இதுவரையிலும் நடந்தது கூறியவர்களின் மனநிலையை மாற்றியது. ஆனால் இந்த வார்த்தையோ அந்த பெண்ணின் நாடி நரம்பு இரத்த நாளங்கள் அனைத்திலும் உட்சென்று அவளை புதுப்படைப்பாக்கியது. மண்ணால் செய்யப்பட்டவனுக்குள் தன் உயிர் காற்றை கொண்டு உயிர் கொடுத்தவர் இங்கு தன் உயிருள்ள இறைவார்த்தையால் புது வாழ்வு கொடுக்கிறார். அவளின் குறைகளை நிறைகளாக மாற்றுகிறார். அவளின் தடைகளுக்கு விடைகள் கொடுத்தன. அவளின் பலவீனங்கள் பலமாக மாறின. உடனே அப்பெண்ணும் ஐயா என்றாள். இதற்கு ஆண்டவரே என்ற பொருளும் உண்டு. பிறரின் குற்றங்களை காண்பதற்கு இயேசு போதகராக தெரிந்தார். ஆனால் அவரின் இரக்கத்தை கண்டவருக்கு ஆண்டவராக கடவுளாக தெரிந்தார். ஆம், சூழ்நிலைகள் நம்மை கைவிட்டாலும் சுற்றி இருப்பவர்கள் நம்மை தள்ளிவிட்டாலும் இயேசு நம்மோடு இருக்கிறார். நீதியின் பக்கம் உள்ளார், அன்பின் பக்கம் உள்ளார். நம்மை தூக்கி விடுவார். பழைய பாவ வாழ்வை நினைத்து புலம்பாமல் அவரின் உடனிருப்புக்குள் வந்து அவரை நம்முடைய வாழ்விலே உள்வாங்கி அவராகவே மாறிட நம்முடைய பாவ நோய்களை, பாவ தொழில்களை, பாவ போக்குகளை விட்டு விடுவோம். ஆமென். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை
போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உள நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே, நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ.
உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. கடவுளே, உங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தும் தருகிடதும் தருகிடதும் தக்க திம்மி தக்க ஜின்னு தக்க திம்மி தக்க ஜின் தருகிடத 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 தே தாங்கடகிடதக தருகிடதா தருகிடதே தாங்கடகிடதக தருகிடதா தருகிடதே தாங்கடகிடதக தருகிடதா. அவை தனையாளும் அருள்மிகு அவையோர் வணக்கம். அந்நிய மனதின் பெருந்தவ பெற்றோர் வணக்கம். கருத்தாய் வளரும் கண்மணி சிறியோர் வணக்கம். அந்த அன்புக்கு எங்கள் வணக்கம். என் அகமதில் அமர்ந்து இகமதை இறை அன்புக்கு எங்கள் வணக்கம். என்றும் நிலைக்கும் உன்னத உறவே வணக்கம். எங்களை தாங்கிட பொன்
ஜின்னு தக்க ஜின்னு தருகிறதாம் எங்களில் வாழ்ந்திடும் அன்பெனும் உயிரே வணக்கம் அந்த அன்புக்கு எங்கள் வணக்கம் எம் அதமதில் அமர்ந்து இகமதை இயக்கும் இறை அன்புக்கு எங்கள் வணக்கம் அன்பினை வணங்குதல் மாந்தரில் இணங்குதல் இறைவனை வணங்குதல் அந்த அன்புக்கு எங்கள் வணக்கம் தாங்கட கிடதக தருகிறதா தாங்கட கிடதக தருகிற கிடதக தருகிற தாங்கட கிடதக தருகிற தாங்கட கிடதக தருகிற கிடதக தருகிற தாங்கட கிடதக தருகிற தாங்கட கிடதக தருகிற கிடதக தருகிற தாங்கட கிடதக தருகிற தாங்கட கிடதக தருகிற தாம் நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.